மும்மொழி கொள்கையில் பாருங்க, இங்கே இருக்கிற இந்த இருமொழி கொள்கை தான் போதும், மும்மொழி கொள்கை வரக்கூடாது, இந்தியை எதிர்ப்போம், மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோங்கிறவங்க எல்லாருடையும், அதாவது அரசு மக்கள் பிரதிநிதிகள்கிட்ட அல்லது சில கட்சிக்காரர்கள்ட்ட நிறைய இந்த போராட்டத்தில் ஈடுபடுற பிரதிநிதிகள்கிட்ட நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அத்தனை பள்ளிகள்லையும் பார்த்திங்கன்னா இந்தி இருக்குது, சமஸ்கிருதம் இருக்குது, தெலுங்கு இருக்குது, கன்னடம் இருக்குது, மலையாளம் இருக்குது, எல்லா மொழியும் வச்சுருக்கிறாங்க. ஆனால் எங்களை போல, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு எளிய மகன், விவசாயி, உழவன், எங்களை போல் இருக்கிறவங்களுடைய பிள்ளைகள்லாம் படிக்கிறதுக்கு அரசு பள்ளிக்கூடங்களை தான் நாட வேண்டியிருக்கு. இவர்கள் இந்தியை எதுக்குறோன்னுட்டு இவர்கள் பிள்ளைகளெல்லாம் இந்தி படிச்சிடுறாங்க. இன்றைக்கி உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்ம கல்வி அமைச்சருடைய பையன் வந்து பிரெஞ்சு படிக்கிறான். ஆக எங்களுக்கு மட்டும் அது எட்டாக்கனியாக போயிட்டு இருந்தாக்க அது எந்த வகையிலங்கய்யா ரைட்டு? நாங்கள் எதை வாயை திறந்து பேசணும்னாலும் சில நேரங்களில் இந்த மாதிரி அந்த சட்டம் இந்த சட்டம்னு ஏதாவது ஒரு தொல்லல் வந்துடுது. உண்மையை சொல்லணுன்னா எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக நாங்கள் தினசரி வாழ்க்கையில் வந்து பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதே பெரும் போராட்டமாக இருக்குது. அதனால் நாங்கள் களத்தில் இறங்கி எதையும் செய்ய முடியாத ஒரு சூழலில் இருக்கிறோம். உண்மையிலே இதை நாங்கள் ஏற்றுக்கவெல்லாம் கிடையாது.